இது என்ன ஜானர்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ஜானரில் வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரெய்லரும் தாடி இல்லாமல் வந்திருந்தா கூட நான் தாடி வளர்த்த சொல்லி இருந்திருப்பேன். ஏன்னா இந்த கதைக்கு வந்து தாடி வளர்த்துன ஒரு கேரக்டர் தான் எனக்கு தேவைப்படுது. அந்த கரெக்டாக அந்த மீட்டரில் உட்காரணும். அப்புறம் பாட்டு இருக்குது, அந்த பாட்டை கொஸ்டின்ஸ் இருக்குது. நல்ல படம் தானே, நல்ல கதையை தானே யோசிச்சிருப்பேன். அப்படி இதை வந்து ஃபெயிலியர் படம் பண்ணணும்னு யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல கதை, அந்த 10 கதையில முதல் கதை எது படமாக்கப்பட போகுதுங்கிறது அந்த இயக்குனருக்கே தெரியாது. நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அஷ்ரஃபுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஓகே, இந்த ஆள் how do I say, டேலண்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். So yeah, I sing a couple of lines. எம்எல்ஏ மலையே, தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. இந்த படத்தில் நான் தம்பிராமன் சார் உட்காந்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸை சொன்னேன், நானே முடிச்சிடுறேன். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். ஃபைல்ஸ் மாதிரியான கதை, அதனால தான் நீங்கள் சென்னை ஃபைல்ஸ்னு பேர் வச்சுருக்கீங்களா? அதாவது சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு கிரைமுடைய மேட்ரு, சென்னையிலிருந்து வந்துட்டு ஒரு கேஸ் எங்கிருந்து தொடங்கி எப்படி முடியுதுங்கிறது தான் எங்களோட கதை. ஸோ சென்னை ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இது பொருத்தமாக இருந்தது. வேற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி இதில் ஒன்றும் வைக்கல. ஒருவேளை கேரளா ஃபைல்ஸு, காஷ்மீர் ஃபைல்ஸ் வரலைனாலும் இது சென்னை ஃபைல்ஸாகவே இருந்திருக்கும். டைரக்டர் சார், இது வந்து இங்கே ஆடியோ இங்கே தேங்க்யூ சார். சரி, இது வந்து தமிழில் உங்களுக்கு முதல் படம், வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. டைட்டில் வந்து முதல் பக்கம், முதல் தேதி ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட். ஹீரோ பேர் வெற்றி. நானே யோசிக்கல சார், முதல் பக்கம் முதல் தேதியில ரிலீஸ் ஆகுதுங்கிறது நல்லா. ஓகே, தேங்க்யூ. ஹீரோ பேர் வெற்றி, அதுல ஒரு வெற்றி இருக்கு. வெற்றியின் முதல் படியை இன்னைக்கே தொட்டுட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி 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 நன்றி. வெற்றி சார், வெற்றி சார், இந்த தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் மோகன் சார் வந்து பாட்டு பாடினார். நிறைய படங்கள் பாட்டு பாடி மைக் மோகன் அப்படின்னு வந்துட்டார். உங்களோட படங்கள் முதல் படம்லேருந்து இந்த படம் ஒரு மாதிரி டார்க் ஷேடாகவே நிறைய இருக்கு. ஒரு கிரைம் கதை, இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி உங்கள்கிட்ட வருதா, இல்லை உங்கள் டேஸ்டா? இல்லை, அவங்க தான் தேடி வர்றாங்க. அந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்கிறாரு. நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நம்ம ரெடி தான், பார்ப்போம். சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. வாழ்த்துக்கள், பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு சார் ட்ரெய்லர் பார்க்குறது. ஓகே ஓகே, யூஏன்னு போட்டிங்க, சென்சார்டுன்னு போட்டிருக்கீங்க. ஓகே, ஆனால் இதுக்கான ட்ரெய்லரும் பாடல்களையும் சென்சார் வாங்கலையா இன்னும்? ஏன்னா நீங்கள் 126.22 minutes வருது சென்சார் சர்டிஃபிகேட். அதாவது படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட்டை போட்டுட்டு இது போடுறீங்க. அந்த சாங்ஸில் பார்த்தீங்கன்னா மது அருந்துற காட்சிலாம் இருக்குது. அதில் எங்கேயுமே ஸ்டாட்யூட்டரி வார்னிங்கே போடாமல் இருக்கீங்க. அது தெரிஞ்சு அப்படியே மேனிபுலேட் பண்ணுமே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டீங்களா தைரியமா? இல்லை அப்படி இல்லை. என்னென்ன ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம அந்த ட்ரெய்லர் லான்ச் வந்துட்டு பண்ணுறத வந்து பிளான் முதல்ல இல்லை. ஆனால் வந்துட்டு இன்னைக்கு பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு நெசிட்டி அமைஞ்சுது. ஸோ நம்மளுடைய பத்திரிகையாளர்களுக்கு வந்துட்டு நம்ம படத்தை வந்து அவங்களுக்கு காட்டணும். அவங்க தான் வந்துட்டு இதை வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனால் நான் அங்கே ஒரு தப்பு தான் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்துட்டு ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறது 25th மேலே தான். 25th மேலே தான் ட்ரெய்லர். ஆனால் டீசர் வந்து நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம், ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி மீடியா பார்க்கறதுக்கு. ஆமாம், மீடியா பார்க்கறதுக்கு. மீடியா மக்கள், மீடியாங்கிறது வந்து மற்றவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி நீங்க போய் சேர்ந்துருவீங்கிறதுனால அந்த மரியாதையை வந்து, அதாவது சொல்லுவாங்களா, ஒரு மர்டர் நடந்த இடத்துல போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி மீடியா போயிடும். அப்படி வந்து என்னுடைய மீடியா வந்து பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் இதுல கூட இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு கதை ஸ்டோரி ஒன்று நம்ம நரேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்தது, அது ஒரு ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து அந்த வாய்ஸ் வந்து நம்ம இயக்குனர் நடிகர் சமுத்திரக்கனி அண்ணன் வந்து பேசி தரதா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்காரு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் இந்த மிக்சிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு ப்ராப்பராக வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசிட்டி வந்தது. சரி, அந்த நேரத்தில் வந்து நம்ம பத்திரிகையாளர்கள், நம்ம குடும்பமான தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வந்து நம்ம காட்டுறதுல தப்பு இல்லைங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம்.
தவறு இருந்தால் வந்து மன்னிச்சு. டேரக்டர் சார் சார் மூத்த இப்போ படத்துல வந்து முதல் புக்குன்னு டைட்டில் வச்சிருக்கீங்க. ஓகே. பட் எப்பவுமே இப்போ ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டா கிளைமேக்ஸ் வந்து கடைசி பக்கத்துல தான் இருக்கும். ஓகே சார். இதுக்கு படத்துக்கு முதல் புக்குன்னு டைட்டில் வச்சதுக்கு என்ன காரணம்? அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல சிங்கம் யாரு நரி யாரு? சிங்கம் வந்து வழக்கமா ஹீரோவை தான் சிங்கம் சொல்லுவாங்க. ஓகே. வில்லனை நரின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனா இதுல நீங்க வில்லனை சிங்கம் சொல்றீங்க, ஹீரோவை நரின்னு சொல்ற மாதிரி ட்ரெயிலர் தெரியுது. ஓகே சார். முதல்ல வந்துட்டு ஒரு டீசர் ட்ரைலர் அப்படிங்கிறத வந்து பப்ளிக் வந்து பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் பண்ற ஒரு விஷயம். அது ஒரு விளம்பரம் தான், சினிமா கிடையாது. இதை பார்த்து வந்து யாருனாலையும் கதை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இது என்ன ஜானர்னு புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஜானரில் வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரைலரும் உள்ளே வர்றதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூசிங் வந்து எல்லா படத்துலையுமே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராட்சசன் படத்தினுடைய ட்ரைலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராட்சசன் படத்தில் இருக்கக்கூடிய ஷூட்டிங் சீனோட இது ட்ரைலரில் வந்து வச்சுருப்பாங்க. படத்துலையே வந்துட்டு ஒரு ஷூட்டிங் சீன் ஒருத்தனை வந்து கொலை பண்ணுற மாதிரி ஒரு ரத்தத்தோலை இருக்கிற மாதிரி இருக்கும். அது ட்ரைலரில் வச்சுருப்பாங்க. ட்ரைலரில் உங்களுக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கணும்னா, ஓ இவன் ஒரு கொலை பண்ணுறான் போல் இருக்குன்னு. படம் பார்க்கும்போது பார்த்தோன்னா அது ஆக்சுவலி வந்து பார்த்தா படத்தில் ஷூட்டிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த நரேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இம்பாக்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யார் ஹீரோ, யார் சிங்கம், யார் நரி, ஒரு குழப்பம் இருக்கா? இந்த குழப்பம் வேணும், அதுக்காக பண்ணியிருக்கிறது. நீங்கள் படம் பார்க்கும்போது யார் சிங்கம் யார் நரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சார் அதே தான் சிங்கம் நரி 2 கேரக்டரும் நீங்கள் தான் நடிச்சிருக்கீங்களா? எங்கிட்ட கேட்குறீங்களா? விட்டு சொல்லணா, அதாவது சொல்றாரு இல்லையா சிங்கம் நரி, இந்த 2 கேரக்டரும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அந்த மேட்ரே நான் இப்போ ட்ரெய்லரில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். படத்தில் அது இல்லை. அதுக்கும் டேரக்டரோட சாய்ஸ் தான். மைக்கு தயாரிப்பாளர் சார். ஆக்சுவலி நம்ம ஹீரோட்ட வந்து கதை சொல்லுவோம், படத்தோடைய கதை சொல்லுவோம். ஹீரோட்ட வந்து ட்ரெய்லர் சொல்ல மாட்டோம். அவரே வந்து இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்துருக்காரு. யார்கிட்ட மைக் கொடுக்கணும்? தயாரிப்பாளர், ப்ரொடியூசர், வில்லன் கிட்ட. இப்போ நீங்க படங்கள்லாம் பார்த்துட்டு ஹீரோவை பிடிக்கல, ஹீரோவை இன்ஸ்பயர் பண்ணல, வில்லனை தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு, அதனால தான் வில்லனாக நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய ஹீரோ பேர் சொன்னீங்க. நீங்கள் எந்த இன்ஸ்பிரேஷனில் வந்தீங்க, எந்த மாதிரி வில்லனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் முதலே சொன்னதுதான் சார். இப்போ துப்பாக்கி படத்தோட வில்லன் தனி ஒருவனோட மாதிரி வில்லன், அதாவது ஒரு கிளாசி வில்லன் அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணணும். அதாவது இப்போ இந்த படம் எடுக்கும்போது கூட அவர் கதை சொல்லும்போது நான் சொன்னேன், சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. அந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்த வில்லனுக்கு எவ்வளோ தேவையோ, அந்த மீட்டருக்குள்ளே நான் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ படம் பார்க்குறோம், அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவருக்கு இந்த மீட்டரில் தான் நம்ம போய் தேடலாம், இவரை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வரும்போது தெரிஞ்சிடும் எனக்கு அந்த டேரக்டர் இதுக்கு மேலே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கதை வந்துச்சுன்னா எனக்கு சூஸ் பண்ணும்போது தெரியும், என்னால் முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கும் தெரியும் என்ன கேட்கணும்னு தெரியும். பார்க்கலாமே எப்படி போகுது. தேங்க்யூ. சில்வா மேடம், நீங்கள் ஜேர்னலிஸ்டாக நடிச்சிருக்கீங்கன்னு டைரக்டர் சொன்னார். ஜேர்னலிஸ்டாக நடித்தா ஹீரோயின் வந்து கொஞ்சம் கிளாமராக நடிக்க முடியாது. இந்த படத்தில் வந்து எப்படி நடிச்சீங்க, என்ன மாதிரி ஜேர்னலிஸ்ட், பாடி லாங்குவேஜ்லாம் யாரை பார்த்து இருக்கீங்க? உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். சுந்தரம் பேர் தான் மீனாட்சி சுந்தரம் பேரு. ஆனா அவர் வந்து மீனாட்சி இருக்கிறதுனால மீனாட்சி இன்ஸ்பயர் ஆகி டேரக்டர் சார் சொல்லுங்க சார். வில்லனையே முகத்தையே காமிக்கல ஒன்று. அப்புறம் வெற்றி சார் எப்போ டி ராஜேந்திரனுடைய தாடி வச்சுருக்கீங்க, எப்போ இல்லாமல் நடிப்பீங்களா? ஒருவேளை இந்த படத்துக்கு வரும்போது அவர் தாடி இல்லாமல் வந்திருந்தா கூட நான் தாடி வளர்த்த சொல்லி இருந்திருப்பேன். ஏன்னா இந்த கதைக்கு வந்துட்டு தாடி வளர்த்துன ஒரு கேரக்டர் தான் எனக்கு தேவைப்படுது. அது ஆல்ரெடி அவர் தாடியோடய முன்னாடி நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ இந்த கதைக்கு அது தேவைப்பட்டதுனால அப்படின்னா வில்லனை ஏன் வந்து முகத்தையே காட்டலைன்னா, அவரை வந்து ஒரு ஃபுல் மூவியாக வர்ற நேரத்தில் அவரை பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் வந்து தயாரிப்பாளர் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு அறிமுக நாயகன். அந்த அறிமுக நாயகனை ஒரு சின்ன ஷார்ட் டைமில் வந்து நம்ம காட்டலாம், பிக் டைமில் காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக அவரை நான் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். சார், ப்ரொடியூசருக்கு படம் முடிச்சிட்டீங்க, ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 years கிட்ட உட்காந்து எடிட்டே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் 1 year வை டுக் ஸோ மச் டைம்? நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணீங்க, அது கூட ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து பார்த்துட்டீங்க, படமும் முடிஞ்சிருச்சு. தென் வை யூ டுக் 1 year டு எடிட்? நாங்கள் அந்த டயத்துக்கு வெயிட் பண்ணினோன்றது வேறு, பட் ஸ்டில் ஐ வாஸ் சிஸ்லிங் த படம்ன்றதுக்காக ரீசன் இல்லை. ஏன்னா அந்த ஒரு டைமில் சார், அந்த 1 year இருக்குல்ல, எடிட் பண்ணுறது ஒரு பக்கம். அந்த டைமில் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா
புது படம் எல்லாமே வெளியே வரல, எல்லாம் பழைய படமாகவே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்ணன், கில்லி இதெல்லாம் திருப்பி வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு டைம் இருந்துச்சு, அந்த டைம் சரியாக இருக்கணும் இல்லையா, அந்த மார்க்கெட்டிங்னு ஒரு டைம் இருக்குது. ஸோ அந்த ஒரு டைம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ சே லெட்ஸ் வெயிட், அந்த ஒரு டைம் வரட்டும் கரெக்டாக. பட் வில் ஜஸ்ட் கீப், ஏன்னா ஒரு க்ரைம் த்ரில்லரை எடிட் பண்ணுறது இருக்குல்ல, நாட் அ ஈஸி ஜாப். அந்த கரெக்டாக அந்த மீட்டரில் உட்காரணும், ரைட். அப்புறம் பாட்டு இருக்குது, அந்த பாட்டை நம்ம திருப்பி திருப்பி இது பண்ணோம். அந்த பாட்டை வந்து மாஸ்டரிங் கூட நம்ம லண்டனில் கூட கொண்டு செஞ்சுட்டு வந்தோம். அந்த குவாலிட்டியை கொண்டு வருவோம், கரெக்டான டைமில் கொண்டு போவோம். ஏன்னா படம் வந்து 4 கோடியோ 5 கோடியோ அதை நம்ம கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணணும். பிகாஸ் நான் வந்து பிஸ்னஸ்மேன், அது டைம் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக மார்க்கெட்டிங் கரெக்டாக இருக்கணும், கரெக்டான டைமில் வரணும். ஸோ நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணது லாஸ்ட் இயர் நவம்பர். அங்கேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ இந்த டைம் கரெக்டாக இருக்குன்னா ஒரு 1 to 2 weeks டைம் ஃப்ரேம் வேணும் கரெக்டான டைமில் வெளியாக்குறதுக்கு இல்லையா. கரெக்டாக இப்போ அமைஞ்சிச்சு. எனக்கு வந்து மார்ச்சில் ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தா கூட பண்ணியிருப்போம். ஆனால் பெரிய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு ஸ்க்ரீன்ஸ் கரெக்டாக கிடைக்கணும், அதெல்லாம் பிளான் பண்ணணும். சும்மா எடுத்தோம் அப்படின்னு பண்ண முடியாது, ரைட். படம் நல்லாயிருக்கும், ஆனால் நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலன்னா படம் நல்லா ரீச் வராது இல்லையா. ஸோ கரெக்டாக பொறுமையாக கொண்டு போயிருக்கோம், அவ்வளோதான். டைரக்ட் சார் ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது புது தயாரிப்பாளரோ இல்லை ஏற்கனவே படம் எடுத்துக்கிட்டு இருந்த தயாரிப்பாளரோ, அங்கே இருக்கீங்க, புது தயாரிப்பாளரோ ஏற்கனவே படம் எடுத்துக்கிட்டு இருந்த தயாரிப்பாளரை விட நீங்கள் நெருங்கி ஒர்க் பண்ணிடலாம். இவர் எல்லா விவரம் தெரிஞ்சவராக இருந்தார், இதனால் எப்படி ஒர்க் பண்ணீங்க, பிரச்சனை வந்ததா? ஆக்சுவலி வந்துட்டு அது ஒரு வகையான ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா எந்த ஒரு இயக்குனரும் ஒரு கதையை வந்து அவங்க எழுதும் பொழுது இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும், அதில் மாற்றமே இருக்காது. ஸோ அப்படி எடுத்து கூட ஏன் படம் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. நல்ல படம் தானே, நல்ல கதையை தானே யோசிச்சிருப்பேன், அப்படி இதை வந்து ஃபெயிலியர் படம் பண்ணணும்னு யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல கதை யோசிச்சு கூட வெளியில் வரும்போது அந்த படம் ஃபெயிலியராக மாறுதுன்னா அதில் சில குறைகள் எல்லாம் இருந்திருக்கும். அந்த குறைகள் வந்து ஒரு இயக்குனரா, ஏன்னா அந்த படத்தினுடைய ஒரு தந்தையா எனக்கு என் மகன் மேல வந்து எனக்கு குற்றம் தெரியாது. அந்த குற்றத்தை வந்துட்டு அவர் வந்து எடுத்து சொல்லும் போது அவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் மாத்தல. அவர் வந்து நிறைய சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் காட்டினேன், நான் பார்த்தேன், எனக்கு இந்த இடத்துல மட்டும்னா அதை நான் திரும்ப வந்து நான் பார்ப்பேன். ஸோ அப்படி வந்துட்டு அவர் சொன்ன கரெக்ஷன் வந்து எனக்கு இதுக்கு பெரிய சப்போர்ட்டிங்காக தான் இருந்தது. அவர் என்னடா எல்லாத்தையுமே கேள்வி கேட்டிருக்காரு, எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல. அது ஒரு வெற்றி படமா அமைகிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஏத்துக்கணுங்கிற அந்த மனநிலையோட அதை நான் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ஸோ அவருக்கு வந்து நான் தேங்க்ஸ் தான் சொல்லிக்கிறேன். ஹீரோ சார் சொல்லுங்க சார். இல்லை 1980 பார்த்தீங்கன்னா டைரக்டர் உங்களுக்கு தான், எனக்கு தானா இங்கே இருக்கு. ஓகே. 1980 எல்லாம் பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குனர்கள் எல்லாருமே லவ் ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் படமா எடுப்பாங்க. ஆனால் இப்போ வர எல்லா அறிமுக இயக்குனர்களும் இதே மாதிரி வெட்டுக்குத்து போல சஸ்பென்ஸ் த்ரில்லராகவே எடுக்கிறீங்களே, என்ன காரணம்? அதாவது வந்து அந்தந்த சீசன்ல அதாவது வரும், மாம்பழ சீசன்ல மாம்பழம் தான் வரும், வாட்டர்மெலன் சீசன்ல வாட்டர்மெலன் தான் வருங்கிற மாதிரி சினிமாவும் வந்து ஒரு சீசன் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்கிட்ட வந்து அப்போ லவ் கதை இல்லையா, என்கிட்ட வேற கதை இல்லையான்னு கேட்டாங்க. ஒவ்வொரு இயக்குனராக வரும்போது அவங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 கதை இருக்கும். அந்த 10 கதையில முதல் கதை எது படமாக்கப்பட போகுதுங்கிறது அந்த இயக்குனருக்கே தெரியாது. நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில வந்து கதை சொல்ல போகும்போது அவங்க சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட இந்த மாதிரியான ஜானர்ல கதை இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா லவ் படமா ஓடிட்டு இருக்கும். நான் வேற ஒரு கதை சொல்ல போனேன்னா லவ் கதை வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்ப நான் லவ் கதை தான் சொல்லுவேன், சொல்லி அது படமாக்கப்படும். அடுத்தது நான் லவ் கதை சொல்லலாம்னு போகும்போது வந்து பார்த்தேன்னா அப்படியே வந்து எல்லா சஸ்பென்ஸ் த்ரில்லரு கிரைம் இப்படி ஓடுதும்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்மள்ட்ட கேட்பாங்க, கிரைம் கதை வச்சிருக்கேன். ஸோ எதை கேட்டாலும் சொல்ல வேண்டும்ங்கிற தயார் நிலையில் ஒரு இயக்குனர் இருந்தால் மட்டும்தான் அவன் இயக்குனர் ஆக முடியும். ஸோ இந்த சீசன்ல நான் இது பண்ணியிருக்கேன். இந்த முதல் பக்கத்தை தவிர அடுத்த பக்கங்கள் வரும்போது நீங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் மாறும். படத்தை இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் கரெக்ட் டயத்தை பார்த்து தான் ரிலீஸ் பண்ணு பார்த்தீங்க. ஆனால் இப்போ வாரத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. உங்கள் படம் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 7 படம் 8 படம் வருது, 12 படம் வருது. இதை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க சார்? மற்ற படத்தை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. எனக்கு என் படம் எவ்வளோ ரீச் போயிருக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு. இங்கே இருக்கிறவங்க போஸ்டரை பார்த்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு நியூஸ் தெரியும், இந்த மாதிரி படம் ஆகஸ்ட் 1 வருதுன்னு.
எண்ட் ஆஃப் தி டே நம்ம 10 படம் வருதோ 100 படம் வருதோ ஃபர்ஸ்ட் ஷோலேயே தெரிஞ்சு போயிடும் இந்த படம் தேருமா தேராதான்னு தெரிஞ்சு போயிடும். நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க. இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து ஏரோப்ளேனில் பேனர் விட்டாலும் படம் ஊற்றிச்சுன்னா ஊற்றிக்கும். கரெக்டாக ஸோ எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். ஸோ நல்லா இருக்கிற படத்தை பார்க்க போகிறீங்க, இல்லைன்னா அதுவாக போய்க்கும். சார் கவலை இல்லை. ஹீரோ சார், சார் உங்களுடைய முதல் படத்துக்கும் இரண்டாவது படத்துக்கும் அதிக இடைவெளி இருந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நாயகனா வந்துட்டு இருக்கீங்க, வாரத்தில் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் உங்கள் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இது எதனால சார் சீக்கிரம் சதம் அடிக்க முயற்சி பண்ணுறீங்களா? இல்லை அப்படி இல்லை, அவர் சொல்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம் இதெல்லாம். நிறைய படம் வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சு இப்போ மொத்தமாக லைனாக ரிலீஸ் ஆகுது. அதனால தான் வந்து உங்களுக்கு டக்குன்னு அந்த மாதிரி இருக்குது. இடையில ஜிவி பிரகாஷ் சார் வெள்ளிக்கிழமை நாயகன்னாங்க, இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க சார் நீங்கள் தான் வெள்ளிக்கிழமை நாயகன் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வெற்றி சார், அதே கன்னிஷா, இன்னைக்கு உள்ள சினிமா வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 5% 6% படம் தான் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் தெரிஞ்ச ஹீரோ, பிரபல ஹீரோனாலும் நீங்கள் என்னென்ன சவால் சந்திக்கீங்க? டிஜிட்டல் விற்க மாட்டுக்கு, சேட்டலைட் விற்க மாட்டுக்கு, சம்பளம், தேட்டர் ரிலீஸ் பிரச்சனை நிறைய இருக்குது. ஹீரோவாக உங்களுக்கு ஏதாவது ஆரம்பம் சவால் இதை மாற்றணும்னு ஏதாவது ஃபீலிங் இருக்கா? இல்லை, அதான் படம் நல்லா போச்சுன்னா அடுத்த படத்துக்கு சம்பளம் ஜாஸ்தியாக வாங்கலாம். அதனால் அவர் சொல்கிற மாதிரி எதுவுமே பிஸ்னஸ் ஆகாமல் தான் இருக்கும். படம் நல்ல கண்டென்ட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டலோ சேட்டலைட்டோ எந்த பிஸ்னஸ்னாலும் ஆகும். படம் நல்லா இல்லைன்னா அது பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி தான் இருக்கும். சார் டைரக்டர் சார், சொல்லுங்க. இந்த படம் ஒரு த்ரில்லர் படம், ட்ரைலர் பார்க்கவே தெரியுது. ஹீரோ வெற்றி அண்ட் ஹீரோயின் ஷில்பா மஞ்சுநாத் இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது? ஸோ அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து வருவாங்க. அந்த ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான இதாக இருக்கும்? ஓகே, இந்த கேள்வி ஆக்சுவலி அவங்க 2 பேர்த்துட்டு கேட்டிருக்கணும். பரவாயில்ல, ஒரு இயக்குனர் சொல்கிறேன். யாரோ சொன்னாங்க ரிப்போர்ட்டராக நடிக்கும்போது வந்து கிளாமராக இருக்காது, அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் எப்படி நடிச்சிங்கன்னா உண்மையாலுமே கிளாமர் கிடையாது. உண்மையாலுமே கிளாமர் இல்லாமல் ஒரு ரிப்போர்ட்டர் அவங்க கரெக்டான ஒரு பேர் சொன்னாங்க, இந்த ரிப்போர்ட்டர் எங்கேருந்து கற்றுக்கிட்டா அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு. அதே மாதிரி தான் படத்தில் அவங்கள தெளிவான ஒரு ரிப்போர்ட்டராக மட்டும்தான் காட்டியிருக்காங்க. டக்குன்னு 2 பேர் வந்து பார்த்தாங்க, கண்ணும் பார்த்தது காதல் பாட்டு போனதுங்கிறது என் படத்தில் இல்லை. ஆனால் அவங்களுக்கான ரோலில் 2 பேரும் எப்படி ட்ராவல் பண்ணணுமோ அதை நான் கரெக்டாக காட்டியிருக்கிறேன். அந்த ட்ராவலில் அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து கரெக்டாக இருந்தது. வெற்றி சார், நீங்க கூட சொன்னீங்க படத்தினுடைய கண்டென்ட் நல்லா இருந்தா நல்லா ஓடும், இல்லைன்னா ஓடாது அப்படின்ட்டு. ஆனா இல்ல ஓடுறது சொல்லல, பிசினஸ் ஆகுது. சேட்டலைட்டோ பிசினஸுக்கே கண்டென்ட் தான் முக்கியங்கிறப்ப அதை வச்சு ஹீரோக்கள் சம்பளத்தை ஏத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பத்தின ஒரு விமர்சனம் பல பேரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. படத்துடைய கண்டென்ட் தான் முக்கியம், டைரக்டர் தான், நீங்களும் அதை சொல்றீங்க. ஆனா ஹீரோக்களுடைய சம்பளம் ஏத்திடுறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்னும் ஏத்தலையே, பொதுவா சொல்றேன். இப்ப நீங்க பேசுறது சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி பொதுவா சொன்னீங்க, அது மாதிரி பொதுவா சொல்றேன். அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இல்ல அவங்க கொடுக்குறாங்க, இவங்க வாங்குறாங்க, அவ்வளவுதானே. கொடுக்குறவங்க இருக்கிற வரைக்கும் வாங்குறவங்க வாங்கிட்டு தானே இருப்பாங்க. நன்றி சார். Shilpa, my question to Shilpa. Shilpa, playing a journalist in a crime thriller must have been exciting and challenging too. We all know you're a perfectionist. What kind of homework you did exactly to do justice to the character? Because the whole film revolves around you. Sir, to correct, it doesn't revolve around me because இது த்ரில்லர்னால வெற்றி அண்ட் மகேஷ் அவர் கூட தான் ஒரு ஜேர்னி தான். இது கூட வந்துட்டு ஒரு அந்த பிரிட்ஜ் வந்துட்டு நான் சேர்ந்து தரேன். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். No, I am not. I'm helping him to unreveal it. So, and எப்படியானா ஹோம்ஒர்க் பண்ணேன் போது நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே இந்த தியேட்டர்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். வீதி நாடகம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் கற்றுட்டு தான் வந்தேன். ஸோ அங்கே பிரகாஷ் பெல்வாரி சார் வாஸ் மை குரு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் ஹீ டோல்ட் டு பி அ குட் ஆக்டர் இஸ், நீங்கள் ஒரு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்குன்னா யூ ஹாவ் டு பி லைக் அ ஸ்பாஞ்ச், யூ ஹாவ் டு அப்சார்ப் தெம். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு லைக் இஃப் ஐ see something interesting I will start behaving like them. So as a person I am like that. So whenever I come see you all, there are so many characters, so it was not difficult for me because morning in the night varaikku we will be around you, talk with you, like interviews irukla. So playing you guys was not a difficult task for me. The body language irukla, neenga question kekra attitude irukla. இன்ஃபேக்ட் நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது நார்மலாக பேசும்போது இன்னொரு ஆட்டிடியூட் இருக்குது. ஸோ தட் இஸ் சம்திங் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் அந்த தின் லைன் மாறும்.
when I was questioning him in the movie also, நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக மாறுறதுக்கும் போது ஒரு ஆட்டிடியூட் மாறிடும், அண்ட் ஒரு ஜேர்னலிஸ்டாக கேட்கும்போது தெர் இஸ் ஒரு கத்து இருக்கும், அண்ட் தெர் இஸ் அ பவர் இன் யோர் பென். லைக் த ஜேர்னலிசம் ஒரு மைக் கொடுக்கும்போது ஒரு பவர் இருக்குது, நாங்கள் அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ யூ ஆஸ்க் மை கொஸ்டின், ஐ கான்ட் சே, நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் தட்ஸ் அ பவர். ஸோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது, அந்த வாய்ஸில் இருக்கட்டும், அந்த பென்னில் இருக்கட்டும். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் இம்பார்ட்டன்ட். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகேஷ் சாருக்கும் சாண்டி சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் இந்த படத்தில் வந்து நான் நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ண அஷ்ரஃபுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், பார்க்கும்போதே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஓகே, இந்த ஆள் கரெக்டாக படம் மேக் பண்ணுவார், குவாலிட்டியாக எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி சொன்ன நம்பர் ஆஃப் டேஸில் கரெக்டாக ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டென்ஸான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பண்ணியிருக்கோம், எல்லாம் ஒரு ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம். ஸோ நடித்தவங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி. தம்பி ராமேஸ்வர், ஷில்பா, அப்புறம் அனிகா, எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆகஸ்ட் 1 படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் ஃபேமிலியோட போய் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வணக்கம். ஸோ எவ்ரி டைம் நான் இங்கே வந்து நிற்கும்போது எவ்ரி டைம் ஐ கெட் ஸ்கேர்ட். ஸோ டுடே நான் அது யோசிச்சுட்டு இருந்தேன் எதுக்குன்னு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ, டு த மீடியா, ப்ரெஸ், எல்லாருக்குமே. அண்ட் செகண்ட்லி ஐ வாண்ட் டு தேங்க் த இண்டஸ்ட்ரி, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ஹாவ் டு சே தட் பிகாஸ் இனிஷியலி when I came to the industry தமிழ் தெரியாது, ஆக்டிங் வராது, அண்ட் வேறு ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கு. பட் எதுவுமே கண்டுக்காமல் இங்கே மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க, அண்ட் ஹவு டு ஐ சே, டேலண்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு இங்கே காளி அண்ட் இஸ்பேர் ராஜா எதிராணி, சிங்கப்பெண்ணை, அந்த மாதிரி ஒரு படத்து எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த படம் கூட. ஸோ டெஃபினெட்லி யூ வில் லவ் மை கேரக்டர். அண்ட் நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணும்போது வேறு வேறு கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கூட நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ அஷ்ரஃப் ஃபார் பிலீவிங் இன் மீ. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு வெல்கம் மகேஷ் டு த இண்டஸ்ட்ரி, டு அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் அ ப்ரொடியூசர். ஸோ August 1 இந்த த்ரில்லர் மூவி ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றி மகேஷ் uncle for having me on your film, and Ashraf uncle for letting me sing for your film. Of course, Appa. Monu padam, like, it's awesome. I watched it. It's incredible. The whole cast, crew, super paninga, and I'm so excited for you to all watch it. Thank you to Arnanna as well for having me on the soundtrack. It's an awesome song. Idu oru super padama irukapodhu. Please ellarum support pannunga. And I loved singing the song. It's a beautiful love melody song that I sang with Arunanna. So yeah, I'll sing a couple of lines. Yemmalai malaye puduvellai malaye nishallam idame na varuvene unnaruhinile veniyase venile verathoda gaile நான் பாடுவேனே. ஓகே, கொஞ்சமா, பட் ஐ ஹோப் யூ என்ஜாய் இட். ரொம்ப நன்றி எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது என்னோட டெபியூ மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அஷ்ரஃப் சார் as well as மகேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. இந்த படத்தில் நான் தம்பிராம சாரோட பொண்ணாக நடிக்கிறேன். ஸோ வெரி எக்ஸைட்டட். August 1 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் பேஸ் சப்ஜெக்ட். ஸோ August 1 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தேட்டர் போய் இந்த படத்தை பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். 9 வயசில் ஆசைப்பட்டேன் நடிகனாக ஆகணும்னு. டீச்சர் கேட்டாங்க, யார் எல்லாரும் என்னவா ஆக போகிறீங்கன்னு. நான் நடிகன் ஆகணும்னு சொன்னேன். டீச்சர் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஆசைப்படாதப்பா, நடக்காது, படி, இன்ஜினியர் ஆயிரு அப்படின்னாங்க. சரி டீச்சர், அந்த ஆசை இனியோட விட்டுறேன்னு விட்டுட்டேன். ஓகே, நான் வந்து பெரிய கமல்ஹாசனோட ஃபேன்.
வயசு 11 இருக்கும்போது அபூர்வ சகோதரர்கள் வெளியானுச்சு. அப்போ வந்து எல்லாம் அந்த கேசட்டில் தானே படம் வரும். அப்போ என்ன ஆகும்னா பக்கத்து வீட்டில் கேசட் வரும், அடுத்த நாள் திருப்பி கொடுத்துடணும். அவங்க படத்தை பார்த்துட்டு கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துருங்கன்னு. பரீட்சை டைம் ப்ரொஜெக்ட் இருந்துச்சு. ஃப்ரெண்டு வீட்டில் ப்ரொஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா அடிக்கிறாங்க, அங்கே ஃபோன் அடிக்கிறாங்க, அபூர்வ சகோதரர்கள் கேசட் வந்துருச்சு, படம் பார்க்க போறியான்ட்டு. நான் உடனே வரேன்னு, ஆனால் ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸை சொன்னேன், நானே முடிச்சிடுறேன், நான் வீட்டுக்கு போகணும், ஒரு அர்ஜென்ட் மேட்டர் இருக்குது அப்படின்ட்டு போய் சொல்லிவிட்டு அந்த அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் காற்றுல பறந்துடும். அதில் ஜாமான்லாம் ஒட்டி வச்சுருக்கோம். அதை வந்து அனுமான் மலையை தூக்கிட்டு போன மாதிரி இப்படி தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறேன் கமலாசன் படம் பார்க்குறதுக்கு. 11 வயசில் போய் அபூர்வ சகோதரர்கள் படத்தை பார்த்தேன். ஸோ டீச்சர் வேணான்னு சொன்னால் கூட எங்கேயோ அந்த ஆசை ஒட்டிக்கிச்சு. அங்கேருந்து கட் பண்ணா படம் பார்க்குறது. அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு, பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்குது. இப்படியே போயிட்டு கோவிட் வந்துச்சு. கோவிட் வரும்போது எல்லோரும் நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம், அமேசான் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்துட்டே இருக்கும்போது எல்லோரும் எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சிங்கப்பூரில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா அந்த டாப் 10 படம் போடுவாங்க. ஸோ சீனர்கள் பார்ப்பாங்க, மலாய்க்காரங்க பார்ப்பாங்க. ஆனால் தமிழ் படம் மட்டும் எப்பவுமே டாப் 1 டாப் 2ல் இருக்கும். எல்லாருக்குமே தமிழ் படம் பார்க்க ஆசை. என்ன கொரியன்ஸ் படம் பார்ப்பாங்க, தமிழ் படம் ரொம்ப பார்ப்பாங்க, ஜப்பனீஸ் ரொம்ப தமிழ் படம் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு போச்சு, மார்க்கெட் திறந்து போச்சுன்னு. அப்புறம் பார்த்தேன் சிங்கப்பூரில் வந்து நான் தான் வந்து சிங்கப்பூரில் 46 வயசில் வந்து ஓல்டஸ்ட் ஃபிசிக் பாடி பில்டிங் சாம்பியன். 39 வயசில் ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 46 வயசு வரைக்கும் ட்ரைனிங் பண்ணி நேஷ்னல் டைட்டில் தூக்குனேன். அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன், அடுத்தது இந்த உடம்பை எங்கே போய் என்ன ஸ்டேஜில் வைக்கலான்ட்டுன்னு. சரி, எனக்கு வில்லன்னா ரொம்ப ஆசை. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வில்லன் தான் வந்து எனக்கு டச் பாயிண்ட், வந்து ஒரு முதுகு எலும்பு போல். ஏன்னா நான் வந்து பேட்மேன் படம் ரொம்ப ஆசை. ஏன்னா வில்லன்களுக்காக ஜோக்கர், ரிட்லர், பெங்குவின், வில்லன் தான் ஒரு படத்துக்கு வந்து கொண்டு போக முடியும். ரைட், இன்றைக்கி வரைக்கும் நான் கில்லி வந்து திருப்பி பார்ப்பேன். எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த படத்தை திருப்பி பார்க்குறது பிரகாஷ் சார் இருக்காங்க. ரைட், எனக்கு வந்து துப்பாக்கி படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஹிந்தி வில்லனுக்காக. ரைட், இப்போ தனி ஒருவன் படம் திருப்பி பார்க்குறது வந்து அரவிந்த் சாமி சாருக்காக தான். ஸோ எனக்கு வந்து வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் படம் நிற்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப கிளியர், வில்லனுக்காக தான் நான் உள்ளே வரேன் அப்படின்னு நான் வந்து. ஆனால் எனக்கு இங்கே வர்றதுக்கு வழி தெரியாது. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருது அவர் சுலபம் கிடையாது இல்லையா. 2 வருஷம் ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பித்தேன். எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் வந்து கோவிட் டைமில் எல்லா ஆக்ட்ரஸும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூமில் எல்லாமே யூடியூப்பில் பார்த்தா இன்டர்வியூவாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் 2 வருஷம். இது இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துகிட்டு 1 வருஷம் தேடினேன். அப்போ தான் அஷ்ரஃப் சார் வந்தார். ஓகே, அதுக்கு நடுவில் நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு வந்தாங்க. சார் படம் நம்ம 1 கோடியில் எடுத்துடலாம் சார், 1.5 கோடியில் எடுத்துடலாம் சார், நீங்கள் 1 கோடி போடுங்க, உங்களுக்கு 50% ஷேர் சார், படம் ஹிட் ஆகிரும் சார். எல்லாரும் வருஷம் கட்டிட்டு வந்தாங்க ஏமாத்துறதுக்கு. அவங்க எல்லாரையும் தேடி பொறுக்கி போட்டு கடைசியில் அஷ்ரஃப் கிட்ட வந்து சேர்ந்தேன். அங்கேருந்து படம் எடுத்து 2 வருஷம் நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் செஞ்சோம். ஏன்னா எனக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து பிஸ்னஸ் இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்காங்க, சேல்ஸ் இருக்குது, ஒரு ஃபுட்பால் அகாடமி நடத்துகிறேன், கோச்சிங் கம்பெனி நடத்துகிறேன், நான் வந்து ஒரு ஆத்தர், நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர், வெளியூருக்கெலாம் போய் பேசிட்டு வருவேன். இந்த கேப்புக்கு நடுவில் அந்த பேஷனை செஞ்சு எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள். படம் வந்து ஒரு நார்மல் படம் எடுத்தாலே வந்து 5 கோடி ஆகும் சார், 6 கோடி ஆகும் சார் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை, நல்லா கரெக்டாக பிளான் பண்ணால் வந்து அதை பாதியில் கூட நல்ல படம் எடுக்கலாம். எனக்கு நல்ல படம் கொடுக்கணும். ஏன்னா நம்மளாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போனால் நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டே படம் தான். ஸோ எனக்கு வந்து நல்ல படம் கொடுக்கணும். நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சது எங்களோட தாத்தாவோட பேரில். எனக்கு வந்து நல்ல படம் கொடுக்கணும். இந்த படத்தில் கூட நான் ரொம்ப கிளியர், என் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் 2 விஷயம் ஒன்று நடக்கணும். ஆபாச காட்சிகள் இருக்கக்கூடாது, லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் எடுக்கணும். தேவைப்படாமல் வந்து ஒரு லேடியை வந்து ஆபாசமாக காட்டுறது எனக்கு பிடிக்காது. ஃபேமிலியாக படத்துக்கு வரணும். ஒரு பிள்ளையோட கண்ணை மூடிட்டு படத்தை பார்க்க சொல்லக்கூடாது. சில படத்துக்கெலாம் போனால் பிள்ளையோட கண்ணை முடிக்குவாங்க. நான் சொன்னேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். அது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஸோ நான் அஷ்ரஃப் கூட உட்காரும்போது கதை கேட்கும்போது நேராக சொன்னேன், எனக்கு கதை நல்லா இருக்குது, இதோட டீசர் என்ன, ட்ரெய்லர் என்ன. நான் அப்படி தான் வந்து படத்தை கேட்பேன். டீசர் என்ன, ட்ரெய்லர் என்ன, அதோட கட் எனக்கு தெரியணும்.
அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம். உங்களுக்கு அந்த 20 நிமிஷம் எப்படி எடுக்கிறீங்க நான் பார்த்துறேன். அப்புறம் 2 மணி நேரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்படி தான் இந்த படம் வந்திருக்கு. படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் மெசேஜை க்ரைம் த்ரில்லர் ஜான்ராவில் சொல்ல முடியும்னு எடுத்த முதல் அட்டம். இந்த மாதிரி யாரும் எடுத்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் ரொம்ப படம் பார்ப்பேன். தெலுங்கு, கன்னடா, மலையாளம், கொரியன், ஜப்பனீஸ் கேளுங்க நான் சொல்லுவேன் படத்தை பற்றி. ஸோ நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவேன். ஸோ அதனால் எனக்கு நல்லா தெரியும் என்னென்ன எங்கெங்கே போனால் எந்தெந்த ஊரில் என்னென்ன படம் ஓடுன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த படம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து நான் யோசிக்கும் போது ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு என்ன கொடுக்கணும், அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், என்ன மாதிரி டீம் இருக்கணும், அந்த மாதிரி. இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறது கூட நான் சிங்கப்பூர்லேருந்து ஒரு டீமை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பார்த்து என்ன கமெண்ட்ஸ் இருக்கோ அதை திருப்பி ரீஎடிட் பண்ணி பர்ஃபெக்ட் வெர்ஷனாக தான் நான் வெளியே கொண்டு வரேன். அது வரைக்கும் நான் விடவே இல்லை. இந்த படத்தை நாங்கள் 2023 ஜூனில் முடித்தோம். ஃபைனல் காப்பி 2023 டிசம்பரில் இருந்துச்சு. ஆனால் நான் 1 வருஷம் எடிட் பண்ணியிருக்கேன் படத்தை. எனக்கு வர அந்த பர்ஃபெக்ட் வர வரைக்கும் நான் எடிட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அது என்னோடய ப்ரொடக்ஷன்னு சொல்கிறத விட எனக்கு நல்ல படம் கொடுக்கணும். ஸோ அந்த படத்துக்கு வந்து நான் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல போகிறது வந்து என்னோடய பார்ட்னர் ஷெண்டி சாருக்கு. நான் வந்து யாருமே தெரியாமல் சென்னைக்கு வந்தேன். எனக்கு யாருமே தெரியாது. பூர்வீகம் அம்மா வந்து திருச்சி. ஆனால் அம்மா வந்து 18 வயசில் சிங்கப்பூருக்கு வந்துட்டாங்க. இங்கே ஃபேமிலி இருக்குது. ஆனால் நான் இண்டஸ்ட்ரியில் யாரையும் தெரியாது. ஆனால் எனக்கு வந்து யாரையும் தெரியாமல் வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு அண்ணன் கிடச்சார், ஷெண்டி சார். அவர் இல்லைன்னா அந்த படம் இல்லை. ரைட். அப்புறம் வந்து தனியாக உட்காந்துருக்காங்க பிரியா அக்கா. எந்த ஸ்டேஜ்லையும் பார்க்க முடியாது. ஷெண்டி சாரோட ஒய்ஃப். அவங்க தான் கட் அண்ட் ரைட். எனக்கு இப்படி ஒரு எனக்கு அக்கா இல்லாத குறைய தீர்த்து வச்சுட்டாங்க. இப்படி பண்ணி இவ்வளோ செலவு பண்ணாத, இப்படி தான் கரெக்டாக போகணும் அப்படின்னு கூட நின்று கடைசி வரைக்கும். நான் சிங்கப்பூரில் இருந்தாலும் ஷெண்டி சார் தான் இங்கே வந்து எல்லாத்தையும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காசி சார் தனியாக உட்காந்துருக்காரு. ரைட். நான் படம் எடுக்க போகிறேன்னு சொன்னோடனே இதுதான் பட்ஜெட்னு சொன்னோடனே கரெக்டாக உட்காந்து செஞ்சு கொடுத்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் மீடியா மைண்ட்ஸ் செந்தில் சார். இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து எனக்கு இந்த சின்ன படம் பெரிய படம் டிஃப்ரென்ஸ் பார்க்க தெரியாது. நல்ல படம் இல்லை, இவ்வளோதான் எனக்கு தெரியும். இந்த படத்தை வந்து ஒரு போஸ்டராக இருக்கட்டும், கமிங் சூன் போஸ்டர்லேருந்து இப்போ வரைக்கும் டீசர்லேருந்து எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ரைட். சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் இந்த நியூஸ், இந்த படம் இப்படி வருதுன்னு தெரியுது. அதுக்கு காரணம் வந்து செந்தில் சார் ஃப்ரம் மீடியா மைண்ட்ஸ் இங்க். இவங்கெல்லாம் வந்து என்னோட ஸ்ட்ரென்த் அதுவாக அமைஞ்சிச்சு எனக்கு. காட்ஸ் பிளெஸிங். அதுக்கப்புறம் அஷ்ரஃப் சார். ரைட். என்ன சொன்னாரோ அப்படியே எடுத்து கொடுத்துருக்காரு. ஸ்கிரிப்டு மாறாமல், தரம் மாறாமல். மற்றவங்களாம் அவர் தேங்க்ஸ் சொல்லிட்டாரு. அரவிந்த், விஷால், அருண் இவங்க எல்லாருக்கும் நான் தனியாக சொல்ல ஆசைப்படல. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் வந்து வெற்றிக்கும் ஷில்பா, தம்பி ராமியாஸுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைமராக இருந்தாலும் எனக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. ரைட். தம்பி ராமையா சார் கூட வந்து எனக்கு நிறைய சீன் கிடையாது. ஆனால் எனக்கு ஒவ்வொரு டைமும் இருந்து சொல்லி கொடுத்துட்டு போனார். ஷில்பா கூட வந்து எனக்கு சீன்ஸ் இருந்துச்சு, சொல்லி கொடுத்தாங்க. அவங்களும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். அதனால் எங்களுக்கு ஈஸியாக சிங்க் ஆகிடுச்சு. வெற்றி சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நிறைய ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் அவர் கூட தான். ஓகே. எப்படி கரெக்டாக வந்து அந்த மீட்ரு கரெக்டாக இருக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. இனிமேல் வந்து ஆல் லெஃப்ட் யால். ரைட். நீங்கள் நினச்சிங்கன்னா தூக்கி விடலாம். ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணி நல்லா எழுதுனீங்கன்னா என்ன மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. நல்ல குவாலிட்டியான படம் எடுக்க நாங்கள் ரெடி. நீங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா நாங்கள் ரெடியாக இருக்கோம் எடுத்து கொடுக்க. ஸோ தேங்க்யூ. ஆகஸ்ட் 1 படத்தை பாருங்கள். இது ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நிக்கில் சார் வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இன்றைக்கி தான் பார்க்குறேன் அவரை ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் நான் வந்து எப்போ சிங்கப்பூரில் எனிதிங் நான் வீடியோ தொட்டேன்னா ஒரு ஆக்ட்ரஸோட காடி கதை திறந்தோன்னே அடுத்த சீன் இவர் தான் இருப்பார். ஸோ எனக்கு இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். பேர் அப்போ தெரியாது. இன்றைக்கி தான் பார்த்தேன். இப்போ கரெக்டாக வராரு. இங்கே போங்க அங்கே போங்க கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஏன் அவர் வந்து இவர் பாப்புலர்னு எனக்கு தெரியும். ஸோ இவரும் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அறிமுகம் இல்லை இருந்தாலும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வந்து நிறைய படம் சேர்ந்து செய்ய போகிறோம். அதனால் தேங்க்யூ சார். ஓகே. அண்ட் யாராவது விட்டுட்டேனா சார்? ஓகே. ஸோ தேங்க்யூ. நான் வந்து ஸ்டேஜை வந்து நான் நம்ம ஹீரோ சாருக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ வெரி மச். இப்போ
உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட